Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moon. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா பஜே வாயு வேகம். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க நம்புற வாங்க வீடியோக்குள்ள போலாம். பஜே வாயு வேகம் 2024ல தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கார்த்திகேயா, ஐஸ்வர்யா மேனன், ரவிசங்கர் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ் லைவா இருக்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் மாஸ் மசாலா தெலுங்கு மூவிங்கிறத மறந்துடாதீங்க. ஷார்ட் நேரம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோன்னு ஒரு பிரதர் பாத்தீங்கன்னா சிட்டில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, ஒருத்தர் இன்ஜினியரா இருக்காரு. ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வந்தவங்க பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத அந்த மாதிரி டைம்ல கிரிக்கெட் பெட்டிங்ல இன்வால்வ் ஆகுறாங்க. நம்ம கதையோட ஹீரோவை இந்த கிரிக்கெட் பெட்டிங்ல பயங்கரமா ஏமாத்திறாங்க. இதுல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆன நம்ம கதையோட ஹீரோ வில்லனோட காரை ராபரி பண்ணிக்கிட்டு வந்துறாரு. அந்த காருக்குள்ள என்ன இருந்துச்சு, போலீஸ் இதுக்காக ஹீரோவை துரத்துறாங்க. ஹீரோ வில்லன் கிட்ட இருந்து மாட்டிக்காம தப்பிச்சாரு. அவரோட பணம் அவருக்கு திரும்ப கிடைச்சிச்சு. அப்பாவுக்கு என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்ச் ஆனா ஒரு எமோஷனல் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. கார்த்திகேயன் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கொண்டாடுவீங்க. ஒரு நல்ல கம்பேக்கா இந்த மூவி அவருக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் வேவ் பெர்ஃபார்மன்ஸ் சாலிட் அண்ட் இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கார்த்திகேயன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்காரு. இம்பாக்ட்ஃபுல்லான கிரிக்கெட் பிளேயருங்கிறத தாண்டி கேரக்டரைசேஷனை உள்வாங்கி எமோஷனலா பயங்கரமா டைஹார்ட்டா நடிச்சிருக்காரு எஃபோர்ட் போட்டு. ஹீரோயின் அதை தாண்டி ரவிசங்கர்னு சொல்லி எல்லாரோட கேரக்டருமே நோட்டபிளா டீசென்டா இருந்துச்சு. ஹீரோயினோட கேரக்டரே பாத்தீங்கன்னா மெயின் ட்விஸ்ட் கேரி அவுட் பண்ணாலும் ஃபுல் மூவிக்கு அவங்களோட கேரக்டரைசேஷனை ப்ராப்பரா யூஸ் பண்ணலங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள எமோஷனல் டிராமா, அப்பா பையன் ஆக்ஷன் டிராமா, கிரிக்கெட் பெட்டிங்னு சொல்லி சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லணும்னு கலந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 20 minutes மெயின் பிளாட்க்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஸ்டோரி நரேஷன்ல கூட்டிட்டு போய் ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான் ஏன்டா படத்துக்கு வந்தோன்னு உங்களே யோசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு தாட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்ல ஒரு சம்பவத்தை பண்ணிருப்பாங்க. இன்ட்ரோல் ட்விஸ்ட் தான் ஹை அண்ட் வார்ம் மட்டுமே சொல்லுவேன். கிளைமேக்ஸ் நீட்டா எமோஷனல் இம்பாக்டோட ப்ராப்பரா எண்ட் பண்ணியிருந்தாங்க. வில்லனோட கேரக்டரைசேஷன் நோட்டபிளா சூப்பரா இம்பாக்ட்ஃபுல்லா கேரி அவுட் ஆயிருக்கு. படம் டெக்னிக்கலா சவுண்டான மூவி, ப்ரொடக்ஷன்ல பயங்கரமா செலவு பண்ணி தான் எடுத்திருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தரமா இருந்துச்சு. சாங்ஸ் மட்டும் ஆவரேஜா தான் இருக்கு. மூவில நிறைய இடத்துல ஸ்பீட் பிரேக்கரா அமைஞ்ச ஒரு ஃபீலை கொடுத்துருச்சு. கூடவே என்டர்டைன்மெண்ட் மாஸ் மசாலா ஆக்ஷன் சீக்வன்ஸோட லவ் ட்ராக்கையும் பேரலா யூஸ் பண்ணிருக்காங்க. பட் லவ் ட்ராக் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லைங்கிறத அப்பட்டமா அந்த மூவி பார்க்கும்போது உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். அண்ணன் தம்பிக்கு நடுவில் இருக்கக்கூடிய காம்போ தாண்டி ஹீரோ வில்லனுக்கு நடுவில் இருக்கக்கூடிய சேசிங் சீன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ், டைலாக் எல்லாமே மாஸ் மசாலா கைத்தட்டி கிளாப்ஸ் பண்ற அளவுக்கு சூப்பரா நரேஷன்ல கொண்டு போயிருந்தாங்க. எக்ஸிகியூஷன்ல கலக்கி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்மார்ட்டான ரைட்டிங் இந்த மூவில இருக்குங்கிறது அப்பட்டமா இந்த மூவில உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சைல்ட்ஹுட் போர்ஷன், போலீஸ் ஸ்டேஷன் சீன், பிளாஷ்பேக், செகண்ட் ஹாஃப்ல கிரிப்பிங்கான ரைட்டிங்கை வச்சு மிரட்டி விடுற மாதிரி ஹீரோ வில்லனுக்கு நடுவில் நடக்கக்கூடிய கிளாஷ் ஆஃப்ஸ் கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டோரியில நல்லா நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சோ மூவில ஒரு சில சின்ன சின்ன டிராபேக்ஸ் இருந்துச்சு. ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். கான்ஃபிளிக்ட் இன்னும் ஸ்ட்ராங்கா இம்பாக்ட்ஃபுல்லாவும் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். லேயர் ஆஃப் சப் ஸ்டோரிஸ் ரொம்ப தின்னா இருந்துச்சுங்கிறது நம்மளோட தாட்டா இருந்துச்சு. ஹீரோனோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா யூஸ் பண்ணல. அதை தாண்டி லவ் ட்ராக் அண்ட் லவ் ட்ராக் தேவையான சாங்ஸ் எல்லாத்தையும் இம்பாக்ட்ஃபுல்லா கன்வின்ஷனலா இன்னும் கொடுத்திருந்தா எமோஷனல் பீக் பெர்ஃபார்மன்ஸ் ஹைலைட்டா காமிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா இதுவுமே ரொட்டீன் ஹாஃப் பேக்டு ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமா ஸ்டைல தான் நரேட் பண்ணி எடுத்துட்டாங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும் உங்களால ரியலைஸ் பண்ண முடியுங்க. ஏன்னா இந்த சொசைட்டில லீகலாவே எவ்வளவு பேர் கிரிக்கெட் பெட்டிங்ல பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல இந்த மூவி நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியா அமைஞ்சிருக்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பஜே வாயு வேக மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். See you and love you all.